சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷ ராசியில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான கன்னி ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து கிளம்பி உங்க ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. பொதுவாகவே 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்றது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சு உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளையும் அலைச்சலையும் கொடுத்தவரு இனிமே அதிர்ஷ்ட தேவதைய உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வர போறாரு. நீங்க ரொம்ப நாளா தவம் இருந்து காத்துட்டு இருந்த நல்ல விஷயங்கள்லாம் இப்போ வரிசையா நடக்க போறத நீங்களே ஆச்சரியமா பாப்பீங்க. காலம் இப்போ உங்களுக்கு சாதகமா கணிஞ்சு வந்துடுச்சு. பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் வர்றதால உங்களுடைய தந்தை வழியில இருந்த சொத்து பிரச்சனைகள் இல்லனா உறவுல இருந்த கசப்புகள் இப்போ காணாம போயிடும். அப்பாவோட முழு ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அவரால சில பொருளாதார நன்மைகளும் இப்போ உங்களுக்கு தேடி வரும். இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்ன குலதெய்வ வழிபாடு இல்லனா நேர்த்திக் கடன்களை இப்போ ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. இதனால மனசுல ஒரு பெரிய நிம்மதி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பங்கு இப்போ எந்த இழுபறியும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். வெளிநாடு பயணங்கள் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ விசா மற்றும் பாஸ்போர்ட் வேலைங்க ரொம்ப சுலபமா முடிஞ்சு பயண யோகம் அமையும். பொருளாதார ரீதியா பார்த்தா கன்னி ராசிக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா தனகாரகனான சுக்கிரன் பாக்கிய இடத்துல பலமா இருக்காரு. வருமானத்துக்கு இப்போ எந்த குறையும் இருக்காது. பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேர்றதால பேங்க் பேலன்ஸ் இப்போ கிடுகிடுன்னு உயரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானா அமையும். இதனால வட்டி கட்டிக்கிட்டு இருந்த நிலைமை இப்போ மாறி சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஷேர் மார்க்கெட் இல்லனா லாட்டரி மூலமா கூட சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா நிதானமா முதலீடு செய்யறது நல்லது. புதுசா நகநட்டுகள் இல்லனா வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்களை வாங்கறதுல இப்போ அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்கான வசதிகளும் இப்போ கூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு காலமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய பிசினஸை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சரியான நேரம். புது கிளைகளை தைரியமா ஆரம்பிக்கலாம். வாடிக்கையாளர்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். இதனால உங்களுடைய விற்பனை பல மடங்கு உயர்ந்து லாபம் கொட்டும். கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ஆன்லைன் பிசினஸ் இல்லனா டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாசம் ஆர்டர்கள் குவிஞ்சு கல்லா கட்ட போறீங்கன்னு தான் சொல்லணும். லாபம் தாறுமாறா இருக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல இதுவரைக்கும் இருந்த கெடுபிடிகள் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்க பேச்ச கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொமோஷன் இல்லனா டிரான்ஸ்ஃபர் இப்போ நீங்க கேட்ட இடத்துக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்பள உயர்வுக்காக நீங்க போட்ட மனு இப்போ மேலிடத்துல ஏத்துக்கப்படும். இதனால உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இப்போ கண்டிப்பா கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. இதனால பெரிய ப்ராஜெக்ட்டுகளை கூட நீங்க ஈஸியா முடிச்சிட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து நல்ல ஆஃபர் இப்போ தேடி வரும். உத்திரம் நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு புது தெம்ப கொடுக்கும். பழைய கவலைகள் எல்லாம் மறையும். உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான பயம் மற்றும் தயக்கம் நீங்கி இப்போ எதையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. காரியத்துல வெற்றி உங்களுக்குத்தான். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பெரிய மகான்களோட தரிசனம் இல்லனா ஆசீர்வாதம் கிடைக்கிறது மூலமா ஒரு பெரிய மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமா சில முக்கியமான காரியங்கள் இப்போ சுலபமா முடியும். அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்போ மறைஞ்சு நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. எதையும் உற்சாகமா செய்யற எனர்ஜி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி கூடுதல் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரனாக இருந்தாலும் சுக்கிரனோட இந்த ஆட்சி பலம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட கலைத்திறமைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இப்ப கிடைக்கும். வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தடைப்பட்ட கல்யாண காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா சுபமா முடிவுக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சொகுசு கார் இல்லனா பைக் வாங்குறதுக்கான யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு. சித்திரை நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி பொறுமையையும் பெரிய வெற்றியையும் தேடித்தரும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் இப்ப ரொம்பவே எடுபடும். இதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட பேச்சுல ஒரு தனி வசீகரம் பிறக்கும். இதனால பிரிஞ்சு போன உறவுகள் கூட இப்போ உங்களை தேடி வந்து அன்பா பேசுவாங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வெளியூர் பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு சில முக்கியமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் ரொம்பவே ஜாலியான ஒரு காலமா அமைய போகுது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு இப்போ உயரும். கணவர் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைப்பாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதுசா தங்கம் இல்லனா வைரம் வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அதுக்கான வருமானமும் உங்க கையில தாராளமா புழங்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நிர்வாக திறமை எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். மாமனார் மாமியார் வழியில இருந்த பிணக்குகள் தீர்ந்து இப்ப குடும்பமே உங்களை கொண்டாடுற மாதிரி ஒரு சூப்பரான சூழல் உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட இப்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இதனால தேர்வுகள்ல நல்ல மார்க் எடுப்பீங்க. உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கும். இதனால உங்களோட எதிர்காலம் இப்ப ரொம்ப பிரகாசமா அமையும். விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிபிகேட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழும் கூடவே வரும். நண்பர்களோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்றது உங்களுக்கு பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். பழைய நோய்கள்ல இருந்து படிப்படியா குணமாகி நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. முகத்துல ஒரு தனி பொலிவு இப்போ வரும். ஆனா வெளியூர் சாப்பாட்டை கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்ல சமைச்ச சுத்தமான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வயிற்று உபாதைகள் வராம பாத்துக்கலாம். சுக்கிரன் பாக்கியத்துல இருக்கிறதால நல்ல சாப்பாடு மற்றும் இனிப்புகள் மேல ஈடுபாடு அதிகமாகும். உடற்பயிற்சியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மத்தபடி உடம்புல ஒரு தெம்பு இருக்கும். எதையும் உற்சாகமா செய்யற அளவுக்கு இப்போ உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரதுனால செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி கூடவே வரும்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீடு கட்டுறது இல்லனா குடும்ப விசேஷத்துக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை ஒரேடியா செலவு செஞ்சிடாம சேமிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட தேவையற்ற மன உளைச்சலை தரும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க ஒரு பெரிய செல்வந்தரா வலம் வரலாம். கன்னிராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா உத்தரத்துக்கு நிம்மதியும், அஸ்தத்துக்கு செல்வமும், சித்திரைக்கு புகழும் இப்ப கிடைக்கும்.
சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதுங்கிறது கன்னி ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். உங்க ராசிக்கு வரப்போற இந்த மாற்றங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, வேலை விஷயத்திலையும் சரி ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் தைரியமா இப்பவே ஆரம்பிங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. விடாமுயற்சியோட செயற்பட்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு பெரிய உயரத்தை கண்டிப்பா தொட முடியும்னு நம்புங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். லலிதா சகஸ்ரநாமம் இல்லனா கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கறது உங்களுடைய செல்வ நிலையை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச மங்கள பொருட்களை தானமா கொடுக்கறது உங்களுடைய தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்கு அதிபதி புதன் என்பதால் பச்சை நிறத்தோட சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் கலந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வீட்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இனிப்பு செஞ்சு நைவேத்தியம் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுங்க, அது இன்னும் சிறப்பை தரும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறப்போ அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு முயற்சியில முழு கவனத்தையும் செலுத்துங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கு. உங்க ஜாதகத்துல இருக்கிற தசா புத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வரப்போற இந்த பெயர்ச்சி காலத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்க எல்லா கனவுகளும் நனவாகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.